பாடி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாம ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறே. அவர் நாம ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓ சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்க கொடுத்த நல்ல வாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட அப்பா நீங்க பேச வேண்டிய வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவரே இப்படி வேதத்தின் காரியங்களை மகத்துவங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள தெய்வன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா நீங்க எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. அப்பா சத்தியத்தின் பாதையில கர்த்தரை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் கொடுத்த அவருடைய வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவின் அருகில் வா என்கிற வார்த்தை தேவனோடு கூட பேசினார். அப்பாவின் அருகில் வருவது என்றால் என்ன? ஒரு அப்பாவுடைய அன்பு பிள்ளைகளுக்கு தான் தெரியும். அந்த தகப்பனுடைய அன்பு மிகவும் சிறந்த ஒரு அன்பு. ஒரு தகப்பன் என்றால் பிள்ளைகளை தூக்கி சுமக்கிறவர். பிள்ளைகளுடைய நெருக்கப்படுகிற காலங்களில், வேதனையான சூழ்நிலையில் இந்த தகப்பனுடைய அன்பு பிள்ளைகளோடு இணைந்திருக்கும். பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு இணையற்ற அன்பு என்று சொல்லலாம். அந்த தகப்பனுடைய அன்பு இரக்கமுள்ள அன்பு. பிள்ளைக்கு பதிலாக தானே போய் நின்று காரியங்களை நடத்துவதுதான் ஒரு தகப்பனுடைய அன்பு. ஏசப்பா எந்த பிள்ளையானாலும், ஒருவேளை சிறு வயதில் உள்ளவங்க தான் அவர் அப்பான்னு கூப்பிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, 60 வயது 70 வயது ஆனவங்களுக்கு கூட ஏசப்பா ஒரு தகப்பன். அவர்களும் அவருடைய பிள்ளைகள் தான். பாருங்க, எந்த வயதினரும் அப்பா என்று கூப்பிடுகிற ஒரு பாக்கியத்தை ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த அப்பாவின் அருகில் யார் வர வேண்டும், வருகிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை தான் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். முதலாவது நம்ம இந்த கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம படிக்கலாம். வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இந்த பிள்ளைகளுக்காக மனம் இறங்குகிற ஒரு தகப்பன் சொல்லுகிறார். அவர் தான் ஏசப்பா. பாருங்க, அவர் வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவர்.
செய்கிறவர், பாரம் சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற இருதயம் உள்ளவர் தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, வருத்தத்தோடும் பாரத்தோடும் வருகிறவருக்கு ஏசப்பா உதவி செய்வார். ஒரு மகள் தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் வருத்தப்பட்டு மிகவும் பாரம் சுமந்து கண்ணீரோடு வாழ்ந்த ஒரு சகோதரி அப்பாவின் அருகில் வந்தாங்க. அவங்க யாருன்னு நம்ம வேதத்துல இருந்து பார்க்கலாமா? லூக்கா 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம படிக்கலாம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். பாருங்க, 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்க இருந்தாள். சாதாரணமா பாருங்க, பலவீனம் எல்லாருக்குமே வரும். ஆனா ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இந்த வசனம் என்ன சொல்லி இருக்கிறதுனா, 18 வருஷமாய் பலவீனம். சகோதரனுடைய சரீரத்துல 18 வருஷமா ஒரு பலவீனம் மாறாமலே இருந்ததாம். அப்ப அவங்க இன்னைக்கு சுகமாகுமா, நாளைக்கு சுகமாகுமா, இந்த மருத்துவர்கிட்ட போனா எனக்கு சரியாயிருமா, யாராவது சொல்லியிருப்பாங்க, இல்ல நீங்க அந்த டாக்டர்கிட்ட போனா உங்களுக்கு சரியாயிரும். எல்லா விதத்திலும் பிரயாசப்பட்டு பார்த்திருப்பாங்க. ஆனா ஒரு விடுதலையுமே இல்லை. அவங்களுடைய பலவீனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள்னு வேதம் சொல்லுது. கொஞ்சம் கூட எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லை அவங்க சரீரத்துல. ஆனா இந்த சூழ்நிலையில இருந்த மகள் ஏசப்பா கிட்ட வந்தாங்க. அவங்க வாழ்க்கையில பாரம் சுமக்கிற வாழ்க்கை, வருத்தம் நிறைந்த வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை. இந்த வருஷத்துல ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போது இந்த வருஷம் துக்கம் மாறிடும், இந்த வருஷத்துல எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிரும், காத்து இருந்து கிடைக்கவே இல்லை. ஆனா அப்பாவின் சமூகத்தில் அவங்க வந்த பொழுது அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஏசப்பா செய்தார். இந்த நாளிலும் கூட இந்த பலவீனம் ஒருவேளை நமக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு சில பலவீனங்களால் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த நாட்கள் அநேகர் பலவீனத்தோடு இருக்கிறாங்க. ஆனா அப்பாவின் அருகில் வருகிற பொழுது, நம்ம அப்பாவின் சமூகம் பாருங்க, ஒரு ஔஷதம், சுகம் கொடுக்கிற தேவன். அவருடைய வல்லமை அவருடைய சரீரத்திலிருந்து புறப்பட்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை செய்யும் பாருங்க. அப்போ இந்த நாட்களிலும் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியலையே, என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை மற்றவர்கள் மத்தியில் என்னுடைய மதிப்பை குறைத்து கொண்டிருக்கிறதே, என்னுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலையினால நான் நிமிர்ந்து நடக்க முடியாதவளா இருக்கிறேன் ஒருவேளை சொல்லுவீங்களா? 18 வருஷமாயிருந்த இந்த பிரச்சனையை மாற்றின தேவன் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இந்த மகளுக்கு என்ன செய்தார் நம்ம பார்க்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிங்க. அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இந்த மகள் அப்பாவின் அருகில் வந்த உடனே ஏசப்பா என்ன செய்தார் பாருங்க, அவள் மேல தன்னுடைய கரங்களை வைத்தார். நேசிக்கிற தகப்பன் பார்த்தீங்களா, தகப்பனுடைய அன்பு நீ பலவீனமானவள்னு ஒதுக்கி வைக்கிறவர் அல்ல. அவர் உடனே தன்னுடைய கரங்களை, சுகமளிக்கிற ஒரு கரம், அவருடைய கரம் பாருங்க, நன்மை செய்கிற தேவன் கரங்களை தன்னுடைய மகளாய் நினைத்து அந்த சகோதரியின் மேல வைத்த பொழுது உடனே 18 வருஷமா எந்த மாற்றமுமே இல்லை. ஆனா அப்பா சமூகத்துல வந்தோடனே உடனே நிமிர்ந்து அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள். நிச்சயமாகவே எந்த பிரச்சனையில நீங்க இந்த நாள்ல இருந்தாலும் அப்பாவின் அருகில் இன்னும் கிட்ட சேருங்க. ஏசப்பா நிச்சயமாகவே ஒரு நாள் உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் உங்களை மாற்றுவார். அடுத்ததாய் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்க, பாரம் சுமப்பவர்கள் ஏசப்பா சமூகத்துல வரும்போது அவர்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்கிறார். இரண்டாவதாக, கட்டப்பட்டவர்களுடைய கட்டுகளை அவிழ்க்கிற தேவன். யாருடைய கட்டுகளை அவிழ்த்தார்ன்றதை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம படிக்கலாம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று.
பாருங்க, இந்த சிறைச்சாலையில கட்டப்பட்டவர்கள் அநேகர் இருந்தாங்க. எல்லாரும் பரிசுத்தவான்கள் இல்ல, பரிசுத்தவான்களும் அந்த இடத்துல இருந்தாங்க. குற்றத்தின் நிமித்தமாய் கண்டிக்கப்பட்டவர்களும் கூட அந்த இடத்துல இருந்தாங்க. அப்போ எல்லாருமே கட்டப்பட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல வேற எந்த மனுஷனுமே போய் அவர்களுடைய கட்டுகளை கலட்டவே முடியாது. எல்லாருடைய கட்டுகளையும் ஒரே நேரத்துல அவிழ்க்கணும்னா அது ஜீவாதிபதியாம் இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். பாருங்க, 12 மணி நடு ராத்திரி என்று எழுதியிருக்கிறது. இந்த நடு ராத்திரியில 2 பேர் பாடல்களை பாடி அங்க துதிக்கிறாங்க. இந்த பாடலை பாடி துதிக்கிறது ஏசப்பாவின் அருகில் வந்ததற்கு சமானம். கையில கட்டுகள் இருக்கு, கால்கள்லயும் கட்டுகள் இருக்கு. ஒருவர் மாத்திரம் இல்ல, அநேகர் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில யார் உதவி செய்ய முடியும்? பாருங்க, ஏசப்பாவுடைய பிரசன்னம், தகப்பனின் அன்பு அங்க இறங்கி வந்துச்சு. யாரு நீ பாவி, நீ குற்றவாளி அப்படிலாம் ஏசப்பா நினைக்கல. தேவன் அந்த இடத்துல இறங்கி வந்த உடனே பாடல் பாடினது 2 பேரா இருந்தாலும் அதை கேட்டு கொண்டிருந்தவங்க அநேகரா இருந்தாங்க. எல்லாருடைய கட்டுகளும் கலஞ்சு போயிடுச்சு என்று பார்க்கிறோம். பாருங்க, அநேகர் இந்த நாட்கள்ல கட்டப்பட்டிருக்கிறாங்க. கடன் என்கிற சுமையினால கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சகோதரன் இப்படிதான் கடன் பிரச்சனையில ரொம்ப கட்டப்பட்ட சூழ்நிலையில இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய மனைவி என்ன செஞ்சாங்க? அப்பாவின் அருகில் வந்தாங்க. தெய்வ சமூகத்துல அமர்ந்திருந்து ஜெபிக்கிறதே அவங்க வேலையா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா, இந்த கடன் என்கிற சுமையினால நான் அநேகருடைய முகத்தை கூட பார்க்க முடியாம இருக்கிறேனே, எனக்கு இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்கன்னு ஒவ்வொரு நாளும் அவங்க ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கு அந்த குடும்பத்தை தேவன் நிமிர்ந்து நடக்க பண்ணி இருக்கிறார். பாருங்க, அந்த கட்டுகளை அவிழ்க்கிற அப்பாவின் சமூகத்துல வந்ததுனாலதான் இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப கட்டப்பட்ட சூழ்நிலையில யார் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலையில நீங்க கட்டப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஒன்றை நீங்க தெரிந்து கொள்ளணும், அப்பாவின் அருகில் வந்தா எனக்கும் விடுதலை உண்டு. பாருங்க, பாடலை கேட்டவர்களுடைய கட்டுகளை கூட தேவன் அவிழ்த்தார் என்று சொல்லி இருக்கிறது. நீங்க எந்த இடத்துல வேதனை அனுபவிக்கிறீங்களோ, எந்த குடும்பத்துல கஷ்டங்களை துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, அதே இடத்துல ஏசப்பா உங்களை நிமிர்ந்து நடக்க செய்வார். உங்களுடைய கட்டுகளை அவிழ்ப்பார். கடன் என்கிற சுமையை உங்க மேல இருந்து தேவன் இறக்கி வைப்பார். பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கட்டுகள் இருக்கு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இந்த நாள்ல சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சகோதரி ஒரு திருமணமாகி 6 வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாததுனால ஒரு தீர்மானம் பண்ணினாங்க. நான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு போவேன், தேவ ஆலயத்துல போய் நான் பாடல் பாடி துதிப்பேன், ஏசப்பா என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. அநேகர் பாருங்க வித்தியாசமா இருக்கு, எல்லாம் முயற்சி எடுத்து பார்த்தாங்க, ஆனா அதுல ஒரு அற்புதத்தை அவங்க பார்க்கல. அப்போ விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு 2 குழந்தைகளை கொடுத்து இன்னைக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. அப்போ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட வயதினரா இருந்தாலும், இயேசுவை பற்றி அதிக அறிவு இல்லாமல் இருந்தாலும், கற்றுக்கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் ஒருவேளை நீங்க இருந்தாலும் கூட, எந்த நிமிஷத்துல நீங்க இயேசுவை அறிந்து கொள்றீங்களோ அப்பவே நீங்க அவர் அப்பான்னு கூப்பிடலாம். அப்பான்னு கூப்பிடும் போது நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். பாருங்க, ஒரு சகோதரி எனக்கு இப்படியா சொன்னாங்க, நான் என்னுடைய குழந்தை என்னுடைய வயிற்றுல இருக்கும் பொழுதே நான் பாட்டு பாடி துதித்து கொண்டே இருப்பேன். அப்ப அவங்க சொல்லுவாங்களா, ஏசப்பா நான் பாடி துதிக்கிறேன், எனக்கு நீங்க கொடுக்கிற குழந்தையும் கூட நல்ல பாடுகிற குழந்தையா வளர்ப்பேப்பா, அந்த கிருபை இந்த குழந்தை மேல வைங்கன்னு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணாங்களாம். பாருங்க, இன்றைக்கு அந்த மகன் வளர்ந்து பெரியவனா இருக்கிறான். எப்பொழுதும் தேவ சமூகத்தை விரும்பி பாடல்களை பாடி துதிக்கிற ஒரு மகனா இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு. நீங்களும் கூட உங்களுடைய சின்ன பிஞ்சு குழந்தைகளின் கரங்களை பிடித்து இப்படியாய் ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா பாடுகிற கிருபையை துதிக்கிற கிருபையை நான் என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பேன்னு சொல்லி. பாருங்க, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லப்படுகிற தாவீது கூட என்ன சொல்லி இருக்கிறார் நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 150 அதிகாரம் 1 வசனத்தை படிங்க. அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரைவை பார்த்து அவரை துதியுங்கள். பாருங்க,
தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அப்போ துதிக்கிறதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கணும். பாருங்க, துதிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். பரிசுத்தவான்கள் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, துதிக்கிற குடும்பம் என்னைக்கும் குறைவை காணாது, அது நிறைவான ஆசீர்வாதத்தினால நிரம்பி இருக்குமா. அப்போ ஒவ்வொரு குடும்பமும் பாடல்களை பாடி தேவனை துதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஏசப்பா, நான் உம்மை பாடி துதிப்பேன். இந்த எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியா இருந்த அந்த மகள் ஏசப்பா அற்புதம் செய்த உடனே அவர்கள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று போட்டிருக்கு. பாருங்க, இந்த கட்டுகளோடு துதித்த அவர்கள் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டதுக்கு அப்புறம் எவ்வளவா துதிச்சிருப்பாங்க பாருங்க. ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் வேதத்துல பார்க்கிற பொழுது ஆண்டவரை துதிக்கிறவர்களா இருந்தாங்க. துதி என்றாலே தேவனுக்கு நன்றி செலுத்துகிற இருதயம். அப்போ நன்றி செலுத்துகிறவர்களை ஏசப்பா ஒரு நாளும் சும்மா விட மாட்டார். மேலும் மேலும் அவர்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பாரு. ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்கன்னா, ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு பாரமா இருந்துச்சுன்னா, இன்றைக்கு நீங்க அர்ப்பணிங்க. ஒரு பொருத்தனையோடு ஜெபிங்க. ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் மறவாமல் நான் உம்மை துதிப்பேன். எனக்கு இந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஒருவேளை குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு சகோதரியா நீங்க இருக்கலாம். ஆண்டவருடைய அருகில் வாங்க, அப்பாவின் அருகில் வாங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பீரே, ஆனால் உம்மை துதிக்கிற ஒரு குழந்தையா நான் உருவாக்குவேன்ப்பா. எனக்கு அந்த கிருபையை தாங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை கடன் பிரச்சனையில நீங்க இருப்பீங்கன்னா, எஸ்ஸப்பா, ஒவ்வொரு நாளும் நான் உண்மை துதிப்பேன். ஆண்டவரே, எனக்கு இந்த விடுதலையை தாங்கன்னு இந்த நாளிலிருந்தே இந்த துதியை உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சிருங்க. இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எஸ்ஸப்பா, என்னோடு கூட சேர்ந்து விசுவாசத்தோடு யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில பாசமுள்ள தகப்பன், அரவணைக்கிற தகப்பன், அற்புதம் செய்கிற தகப்பன், ஆண்டவரே, அப்பாவின் அருகில் வா என்று சொன்னீங்களே. இந்த நாள்ல அப்பாவின் அருகில் வந்து எந்த காரியங்களுக்காக நம்பிக்கையோடு பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ, எஸ்ஸப்பா, அவர்கள் துதிக்கிற பொழுது அவர்கள் கட்டுகள் கலன்று போவதாக. அவர்கள் துதிக்கிற பொழுது பலவீனப்படுத்துகிற ஆவிகள் அவர்களை விட்டு விலகுவதாக. இந்த நாள் அவர்களுக்கு ஒரு நன்னாளாய் அமைவதாக. ஆண்டவரே, அப்பாவை துதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஆண்டவரை தாவீதுக்கு அருளின கிருபைகள் உடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்யுங்கப்பா. உம்மை துதிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவர்கள் தீர்மானித்து ஜெபிக்கிற காரியத்தில் நீங்க நிச்சயமாய் அற்புதத்தை செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon.